Srimati Annapurani, mother of Sri S. Balasundaram, head of payment financial services, Walmart. நீங்கள் உட்காந்துக்கலாம். அம்மா, உங்களோட சன் ரொம்ப ஒரு இன்ஃபார்மலாக தான் இருக்கும் டிஸ்கஷன். ஓகே, நான் பயோடேட்டாலாம் படிக்க போகிறதில்ல. உங்களோட சன் வந்து ஒரு ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருக்கார். நம்மளுடைய ஜெனரேஷன் அப்படின்னு எடுத்துன்னு பார்த்தோன்னா, கைகளால் அந்த பணத்தை தொட்டு அதை ஃபீல் பண்ணி செலவு பண்ண ஜெனரேஷன். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து பணம் எங்கே இருக்குன்னு கண்ணாலையும் பார்க்கறதில்ல, கையாலையும் தொட முடியாது. அது ஒரு டெக்னாலஜி மூலமாக எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணுறது, எங்கெங்கேயோ வருது. அதை சிறமேற்கொண்டு நடத்தும் ஒரு நிறுவனத்தில் அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கார். ஒரு 19லேருந்து 20 கண்ட்ரீஸை மேனேஜ் பண்ணுறார். உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஒரு $1 பில்லியன் அளவுக்கு அவருக்கு கீழே வர்த்தகம் நடக்கிறது. இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு வச்சு பார்க்கும் பொழுது அம்மாவை விட ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ண யார் இருக்க முடியும்? டெஃபினட்டாக ஒரு விஷயத்தை அம்மா கிட்டேருந்து தான் யாராக இருந்தாலும் இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது, இந்த பால் கணக்கு, அயன் கணக்கு, இந்த கணக்கெல்லாம் ஒரு அண்ணாமலை கணக்கு லெவலில் அம்மா போட்டு கொடுத்து உங்களுக்கு வந்தது தான். ஸோ அம்மா வந்து உங்களோட வாழ்க்கையை எப்படி இம்பேக்ட் பண்ணாங்க? இந்த ஒரு துறையில் நீங்கள் இவ்வளவு சிறிய வயதில் இப்படி சாதித்ததற்கு அம்மாவுடைய உறுதுணையாக எப்படி இருந்தாங்க? அதை பற்றி சொல்லுங்கள். அம்மாவுக்காக நீங்கள் முன்னாடி அப்பாவோட சண்டை போட்டு பாக்கெட் மணிக்காக நின்றுருப்பீங்க. அந்த ஃபினான்ஸை பற்றியும் இதோட சேர்த்து சொல்லுங்கள் ப்ளீஸ். கம். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்க எல்லா அம்மாக்களுக்கும் லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் த லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ். நம்மளுக்கு இறைவன் கொடுத்த வரங்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த அருமையை உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த ஸ்பீச் எழுதும் போது நிறையா மலரும் நினைவுகள், எங்கள் அம்மா கூட நிறையா மலரும் நினைவுகள், அந்த நினைவுகள் எல்லாத்தையும் ரீவிசிட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த மேடையில் இருக்க செலிப்ரிட்டிஸ் கூட எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் கொடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ முரளி அவர்களுக்கும் ஸ்ரீகிருஷ்ணா டீமுக்கும் மிக மிக நன்றி, ஆழ்மனதில் நன்றி சொல்லிருக்கிறேன். எப்படி நான் வந்து என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லணுன்னா, எல்லார் குடும்பத்துலேயும் அம்மாவும் அப்பாவும் வேறு வேறு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. எங்கள் அப்பா வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ, ஒரு பிளானிங், ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவர். எங்கள் அம்மா வந்து ஒரு சிஓ, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் நடைமுறை, இன்று நாளை, அதுவும் டிசிப்ளினாக எப்படி பண்ணணுன்னு. எங்கள் அம்மா ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக என்னமோ நான் அமெரிக்கா போனதுனால என் தாத்தா தப்பிச்சிச்சு, பக்கத்தில் இருந்தால் கொட்டி கொட்டி சொல்லி தருவாங்க. எங்கள் அப்பாவுக்கு கொட்டி கொட்டி பாதி முடிய கொட்டி போச்சு. அப்படி இருக்க சமயத்தில் எங்கள் அம்மாட்டிருந்து நான் கற்றுக்கிட்டது 2 முக்கியமான விஷயம். நம்பிக்கையுடன் விடாமுயற்சி. 2வது, குடும்பம் என்பது ஒரு அன்பால் நெய்யப்பட்ட ஒரு குருவிக்கூடு. இது 2க்கும் ஒரு மெமரி வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கையுடன் விடாமுயற்சி. நான் வந்து டான் பாஸ்கோவில் படித்தேன். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு 10க்கு மேலே என்ன வராது. கேட்டால் 10 விரல் தானேமா இருக்குது, ஷூ போட்டிருக்கேன், அதனால் 11 வராது அப்படிங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, மேட்ச் ஸ்டிக்ஸ், தீக்குச்சியில் இருக்கிற அந்த மருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பழைய கோடாக் இல்லை அந்த கோனிகா ஃபிலிம் ரோல் டப்பாவில் அந்த தீக்குச்சியெல்லாம் வந்து 11லேருந்து 20 வரைக்கும் எண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, வச்சு அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. அப்புறம் என்ன ஆச்சு, 20லேருந்து 30 வரும்போது இதே பிரச்சனை வந்தது. ஸோ நெயில் பாலிஷால் மேலே ஒரு கோட்டிங் போட்டிருப்பாங்க, கலர் கோடிங். 10லேருந்து 20க்கு என்னது, 20லேருந்து 30 என்னதுன்னு. எதுக்கு தான் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி 20 கண்ட்ரீஸ்க்கு மேலே டெய்லி பேசிஸ் $1 பில்லியன் என்ன முடியுதுன்னா, அதுக்கு காரணம் என் டேலண்ட் இல்லை, எங்கள் அம்மாவோட விடாமுயற்சி, எங்கள் அம்மாவோட நம்பிக்கை. என்னாலே முடியும், என் பையனாலே இங்கே முடியும் அப்படின்னு. தேங்க்யூம்மா. 2வதாக, குடும்பம் என்பது அன்பால் நெய்யப்பட்ட ஒரு குருவிக்கூடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் முன்னாடி ஒரு குருவி கூடு கட்டுச்சு. உடனே நான் வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி, இந்த பாருமா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே கூடு கட்டிருச்சு அப்படின்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் ஊரில் குளிர், வேறு என்ன பண்ணோம், கட்டிட்டு போகுது வீடு. ஒரு 2-3 வாரம் போச்சு, கீச்சு மூச்சுன்னு சத்தம். நான் சொன்னேன், அம்மா இது வம்பா போச்சு,
அதுப்பான கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கு. அம்மா குருவியை காணோம். அம்மா சொன்னாங்க அது இற தேட போகும். நீங்களோ படுபாவிய, காக்காய்க்கு சோறு கூட வைக்க மாட்டீங்க கலிஃபோர்னியாவில், அது எங்கே போய் இறக்கி தேடும்? பில்டிங்காக இருக்கும் போது அது வந்துடும், கவலைப்படாத. உன்ட்டு ஏதாவது கொஞ்சம் சாஃப்டாக சோறு ஏதாவது இருந்ததுன்னா, குழஞ்ச சாதம் இருந்ததுன்னா வெளில வை, வேணா எடுத்துக்கும். இன்னும் 2-3 வாரம் போச்சு. அந்த குட்டி குருவிகள்லாம் பறந்து போயிடுச்சு. அந்த அம்மா குருவி மட்டும் அந்த கூட்டில் வந்து தினைக்கும் இறையோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னைய மாதிரி நிறையா அமெரிக்கா குருவிங்க இருப்பீங்க, நீங்கள் லோக்கல் குருவியாக இருக்கலாம், லண்டன் குருவியாக இருக்கலாம். அம்மாவுக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அம்மா இஸ் அ ட்ரூ பிளெஸ்ஸிங். இருக்கிறதுன்னு அருமை வந்து இல்லாத போது தான் அது தெரியும், இல்லை தூரத்தில் இருக்கும் போது தான் அது அருமை தெரியும். அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஒரு டிக்டாக்லேயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற குருவியாக இருந்துச்சுன்னா உங்கள் அம்மா கூட இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சல்யூட் டு ஆல் மாம்ஸ். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முரளி சாருக்கு நான் மிக்க நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னை இது மாதிரி வெளியில் கொண்டாந்து ஸ்டேஜில் உட்கார வச்சு எனக்கு என் பையன் மரியாதை பண்ணுற அளவுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் இன்றைக்கு. என் பையன் என்ன தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி நல்லா படித்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தாலுமே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் படிக்கிற சமயத்தில். இப்போ வெளிநாடு போனாலுமே அவன் எனக்காக எங்கே இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் உடனே லீவ் எடுத்து வந்துடுவான் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி அவனுக்கு இந்த ஸ்டேஜை கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. காரம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீ முரளி அவர்கள் தான். எங்களாலையும் நேரம் ஒதுக்கி நம்ம இல்லத்தரசிகளாக இருக்க அம்மாக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வச்சு அவங்கள பெருமிதப்படுத்தினதில் ரொம்ப 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 சந்தோஷம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கணும். நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்ம பாசத்தை, அம்மா கூட இருக்கிற ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு எல்லாத்தையுமே காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் வரணும்னு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.